சொல்லுவாங்க நோ டாக்டர் நோ மெடிசன், அதே தான் அது. அதனால நம்மளோட தொடர்புடையதுனால அவங்களுடைய சில கருத்துக்களும் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதை பயனுள்ள வகையில் நம்ம கேட்டு பயன்படுத்தணும். ஐயா அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். எல்லாருமே மாஸ்டர். இந்த இதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த விரியன்ஸுக்கு நம்பிக்கையாக ரொம்ப நன்றி. நான் பேசவே மாட்டேன்னு சொன்னேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உனக்கு ஏன் மட்டும் தெரியுதா, ஏன் மட்டும் சொல்லு, என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க அப்படின்னாங்க. அது எனக்கு ஒரு ஊக்கத்தை கண்டிப்பாக போடுது. நான் தஞ்சூர்லேருந்து வரை என் பேர் போவேன். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. என் வீட்டில் நான் எம்எல் முடிச்சிருக்காங்க, நான் இப்போ முடிச்சிருக்கேன். இதில் எப்படி வந்தேன்னா அப்படி தான் காணும். அடுப்பது தான் எனக்கு காணும். எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு கூட்டு வந்தேன். அப்படி முதல்ல பெங்களூர் தான் நம்ம போயிருந்தோம். இங்கே 2 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே தான் எனக்கு அங்கே எடுத்தோடனே மேலே தான் கூட்டு போகிறாங்க. சிறுதான் கூட்டு வரல, சின்ன எனக்கு இருக்கலாம். எங்கள் கத்திய சாட்டியை கூட்டு போயிட்டு அங்கேயே 2 நாள் கிளாஸில் இருந்தோம். அது ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு கொடுத்து. நான் ஏற்கனவே முன்னாடி அதுக்கு முன்னாடி கோவில் கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ தியானத்தில் இருந்து ஒரு 5-6 வருஷம் தான் தியானத்தில் இருக்கும். இந்த அளவுக்கு அந்த இது இல்லை. அதாவது அப்பா சொன்ன மாதிரி தான் ரொம்ப சிம்பிளான தியானம். நீங்கள் பவரை நல்லா இழுத்துக்கலாம், உங்கள் உடம்புக்குள்ள இழுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னது அப்படிதான் கூட்டு போய் கதை சாட்டை கூட்டு போனாங்க. உங்களோட 2 நாள் தியானம் பண்ணிட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அலோபதியில் சுகருக்கு மாத்திரை எடுத்துருக்கணும். அது வேண்டாம்னு சொல்லிட்டு அக்குபஞ்சருக்கு அப்புறமேட்டு மாறணும். அதுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ் மருத்துவத்தில் நம்ம ஒன்று சாப்பிட அளவும் குறைய மாட்டேங்குது. மாத்திரையோட அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. உடம்புல இருக்கிற நோய் குறையவே இல்லை. நோயோட தன்மை கூடிக்கொண்டே இருக்கிறது. மருந்தோட தன்மை அதோட கூடிக்கிட்டே இருக்கு. ஒன்னொன்னா சேர்த்து பாய்ச்சிக்கிட்டே தான் போயிருக்கு. எதுவும் குறைஞ்சி நின்று வரவே இல்லை. அப்போ எனக்கு தெரியும் ஒரு மாதம் ஜோதி பாசம் சொல்றவர் தான் எனக்கு அக்குபஞ்சர் இந்த கலையை ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாரு. உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன நோய் இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய சில அடுத்த வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். இது தியானம் பண்ணுறப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி கிடைக்குது. 2வது பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும். சும்மா இந்த ஆரம்பத்திலிருந்து நம்ம மூதாதையர் ரொம்ப தப்பான பழக்கம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடணும், 4 நேரம் சாப்பிடணும், சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறது. அது ரொம்ப தவறு. பசிச்சா சாப்பிடணும். உங்களுக்கு உடம்பு அந்த நாளில் சித்தர்களாக 100 வருஷம் தியானம் பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நேரம் சாப்பிட்டு தியானம் பண்ணாங்க. உடம்புல உட்காந்துட்டாங்கன்னா போதும். அவங்க எந்திரிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 10 வருஷம் ஆகும். அந்த அளவுக்கு அவங்க தியானம் பண்ணுறதுக்கு உடம்புல எனர்ஜி உருவாக்கிட்டாங்க. அந்த உடல் சக்தி, உயிர் சக்தி 2மே வளர்த்தாதான் நம்ம உடம்பு அதுக்கு உண்டான ஜீரண சக்தி இயக்கத்தை அதிகம் பண்ணிக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கும் உடல் இயக்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு நேரம் பட்டியலாக தான் நமக்கு பசிக்கும். அதை அடங்கி பாருங்க, அடுத்து உங்களுக்கு பசிங்கிறது வராது. எப்போ பசிக்குதோ அப்போ மட்டும் சாப்பிட்டா போதும். அந்த உடல் சக்தி நமக்கு வர 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 பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வரலாறு நடந்து போனால் நம்ம சுற்றி ஒரு 100 வீட்டுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் வரும்னு சொல்லுவாங்க. அது கூட கெட்ட எண்ணங்கள் நம்ம வந்தால் கூட அந்த எண்ணங்கள் எல்லாமே மாறிக்கிடுவாங்க. அந்த எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் தியானம் பண்ணலாம். நீங்கள் உங்களை உணரணும். நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக இருக்கணும். உங்களுக்குள்ள பவர் என்ன, நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் அறிஞ்சால் மட்டும்தான் அது உங்களுக்கு கூட்டிகிட்டே போகும். அடுத்தடுத்து என்னன்னு ஃபஸ்ட்டு பல எண்ணங்கள் வரும். பக்கத்துக்காரன் பேசுறது, எதிர்காரன் பேசுறது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசினவங்க, எல்லா எண்ணங்களும் வரும். அதெல்லாம் தாண்டி 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 போனீங்கன்னா அந்த எண்ணங்கள் எல்லாமே அடிபட்டு போயிடும். உதாரணத்துக்கு ஒரு குப்பையாக கட்டணும், தோட நாரை தான் செய்யும். அழகாக அதை மூடி வச்சுட்டு மேலே ரோஜா பூ ஸ்டீமிங்களா, எப்போ பார்த்தாலும் அந்த ரோஜா பூ மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி தியானம் பண்ணி உள்ள போக போக அந்த எண்ணங்கள் எல்லாமே மறைஞ்சு 0 எண்ணங்கள் ஆயிடும். அடுத்து உங்களோட உயிர் சக்தி, இயக்க சக்தி எல்லாமே கூடி நீங்கள் ஒருத்தரை பார்த்தாலே அந்த நோய் அவங்களுக்கு நோய் உங்களை பார்க்காமப்பா எனக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்றது இந்த தியானம் பண்ணவங்களை பார்க்காம தான் வரும். எல்லா மக்களையும் பார்த்து யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஒரு வள்ளலாக இருக்கட்டும்,
ஒரு திருமூல அந்த காலத்துல இப்போ வரலாறு கேட்டுருக்கீங்க. அவர் நடந்து போகிறப்ப 100 அடிக்கு வந்து அவரோட அவரோட சக்திகள் போகணும். உடம்பு முடியாதவங்க ஒரு கெட்ட எண்ணங்களோட அந்த எண்ணத்துல வந்தாலே அவங்க அந்த எண்ணம் மாறிடும். அவர் அடிக்கடி நினைச்சு வரவர் கூட பக்கத்தில் கையெழுத்து கொண்டு போயிடுவாங்க. அது அவ்வளவுக்கு அவருடைய சக்தி தான் காரணம். அதனால எல்லாருக்கும் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு 1000 வேலைகள் இருக்கலாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணுங்க. உங்களை நீங்க உதவுவீங்க. ஃபர்ஸ்ட் உணர்வு நீங்க தியானம் பண்றப்போ ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும். 5 நிமிஷம் கூட உட்கார முடியாது, முடியவே முடியாது. எந்திரிச்சு போயிடலான்னு தான் தோணும். 1 மணி நேரம் நாடகம் வரும், 5 நிமிஷம் உட்கார முடியாது. உங்களுக்கு அடுத்த எடுத்துட்டு போகிற காசு பார்க்குறது போகிற படத்தை போய் 3 மணி நேரம் படம் பார்க்குறோம். ஆனால் நம்ம உடம்பு நமக்காக 5 நிமிஷம் உட்காரவே முடியாது. நம்மளால அதை அப்படியே பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்து 5 நிமிஷங்கிறது அரை மணி நேரம் இருக்கும். அப்புறம் அப்படியே டயத்தை கூட்டிகிட்டே வர 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 உங்களுக்கு உயிர் சக்தி, உங்களுக்கு உடம்புக்கு தேவையான இயக்கத்துக்கு தேவையான சக்தி வெளியில் எங்கேயுமே இல்லை. உங்கள் உடம்புக்குள்ளேயே இருக்கு. அது எல்லாமே உடம்பு. நம்ம உடம்பு தான் பிரபஞ்சம். நம்ம அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் உள்ளதுன்னு சும்மா சொல்லலாத. வெளியில் இருக்க பஞ்சபூதம் இருக்கோ அந்த பஞ்சபூதம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. ஆகாயம், காற்று, நீர், நெருப்பு, மண் எல்லாமே. இது எல்லாமே சரியாக ஆயிடுச்சுன்னா நம்ம உடம்பு சரியாயிடும். நம்ம உடம்பு என்னைக்கும் நோய் வந்ததே கிடையாது. எந்த சீங்க காற்று வாழ்ற சீங்க எந்த ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன மருந்து சாப்பிடுது எதுவுமே கிடையாது. நம்ம மட்டும்தான் நம்மளை ஏமாற்ற மெடிக்கல் மாஃபியான்னு சொல்லிட்டு உங்களை பயமுறுத்தி உங்களை இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுகர் அளவு யார் நிர்ணயிக்கிறார்? அந்த காலத்துல வந்து 200 இருந்துச்சு, 260 இருந்துச்சு, இப்போ 120 இருக்காங்க. இதெல்லாம் யார் நிர்ணயிக்கிறது? நமக்கு பயத்தை உண்டாங்க. அது எதுவுமே செய்யாது. சுகர் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஒரு ரத்தம் தான். கொரோனா டைம்ல யாருமே ஆஸ்பத்திரிக்கு போகல. அன்னைக்கு எப்படி போச்சு? சுகரு மாத்திரை மருந்து எப்படி வாங்குனீங்க, எப்படி சாப்பிட்டீங்க? நம்ம உடம்பு நம்ம பார்த்துக்கணும். மருந்தாதான் அக்குபஞ்சர் வந்து அளவு வேணாம்னு சொல்லல. அக்குபஞ்சர்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல எங்கே உங்களுக்கு வலிக்குதோ சிம்பிளா உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. எங்கே வலிக்குதோ ஒன்று அதை கை வலிக்கு, இந்த மூட்டு வலிக்கிறதுனா இந்த மூட்டில் கை கொடுங்க. இல்லையா கண்ணை மூடி உங்களுக்கு என்ன தப்புனா அங்கே வைங்க. எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா வலி இருக்காது. கால் வலிக்கு, மூட்டு வலிக்கு, உட்கார முடியல, நான் மாத்திரை சாப்பிட்டாதான் சரியா இருக்கு நினைக்கவே நினைக்காதீங்க. கையை வச்சுக்க முடியும். கையை வச்சுக்கிட்டு கண்ணை மூடி உட்காருங்க. இல்லையா கண்ணை மூடிக்கிட்டு உங்க எண்ணத்தை ஃபுல்லா அந்த மூட்டு மேல வைங்க. வச்சுட்டு நீங்க எந்திரிச்சீங்கன்னா வலி இருக்காது. இது ஒண்ணு பாருங்க. நான் வந்து ஒண்ணு இருக்கேன், அதான் என்ன சொல்ல பார்த்துருக்கேன். உங்களால முடிஞ்ச அளவு மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். 20 மினிட்ஸ் படிக்க சயாட்டிக்கா போயிட்டு இருக்கும். அந்த காலை வளர்களை எடுத்து வைக்க முடியாது. சயாட்டிக்கா போயின்னா அந்த வழியும் வைத்து வளர்வு. அப்போ ஒன்று உங்கள் கையை எடுத்து தூண்டோட வச்சுக்கிட்டு அப்படியே உட்காரலாம். கண்ணை வந்து ஒரு 20 நிமிஷம் உட்காருங்க. உங்கள் வீட்டில் உட்காருங்க. இங்கே உட்காந்தாலும் சரி, வெளியில் உட்காந்தாலும் சரி, வீட்டில் உட்காந்து வலி இருக்குதா நம்ம கையை வச்சுட்டு உட்காருங்க. எனக்கு உங்கள் எண்ணத்தை வந்து அதில் வைங்க. வலி கண்டிப்பாக குறைஞ்சிடும். நீங்கள் டெய்லி அது ஒரு 10 நாள் செஞ்சு உட்காருங்க. நீ ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம என்னமே நம்ம உடம்புல போய் சக்தியை வந்து அதை சரி பண்ணி கொடுக்கணும். அது நீங்கள் அதை நினைச்சிங்கன்னா மட்டும்தான். இப்போ ஐயா நான் நினைச்சேன்னா ஐயா ஃபோன் பண்ணிவிடுவார். அதே மாதிரி நம்ம உடம்பு போய் அதை நம்ம நினைச்சா மட்டும்தான் சரியாகும். நம்ம அதை பார்க்கறதுல வேகமாக டாக்டர் வருகிறோம். அதுவே சரி பண்ணிக்கிறோம். அதுவே சரி பண்ணிக்கிறீங்க. எப்பவுமே அதுதான் பாருங்க. என்ன செய்யுங்க, ஒரு காய்ச்சல் போனீங்கன்னா மாத்திரை கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. 3 நாள் கழிச்சு தான் அவங்க ட்ரீட்மெண்ட்டே என்னன்னே பார்ப்பாங்க. அது வரைக்கும் சும்மா தான் வச்சுருப்போம். போயிட்டு வாங்க பார்ப்போம், இல்லையா கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம அப்படி மாறிக்கிறோம். நம்ம உடம்பு நம்ம பார்க்காத யாருமே பார்க்க மாட்டாங்க. நமக்கு நம்ம உடம்பு தான் முக்கியம். இந்த உயிர் இருக்கிறதுக்கு இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு ஐயா சொன்ன மாதிரி வெஜிடேரியன் சாப்பிடுங்க. உங்கள் என்னென்ன எங்கெங்கே வலி இருக்கோ அந்தந்த இடத்துல வரைக்கும் அதுவே சரியாயிட்டு